அது நம்ம பூங்குடி மாதிரி இல்ல? ஆமாமா. டிரைவர், அந்த பொம்மை கடை கிட்ட நிறுத்துப்பா. பூங்குடி, என்ன பூங்குடி இங்க நின்னுகிட்டு இருக்க? பொம்மை வியாபாரம் பாக்குறேன் பாட்டி. என்னம்மா அது, படிக்கிற நேரத்துல பொம்மை வித்துக்கிட்டு இருக்க? உங்ககிட்ட சொல்றதுல என்ன பாட்டி இருக்கு? நீ பணத்துக்காக ஜீவா கூட பழகலனா அந்த பணத்தை திருப்பி குடுறி. 30 நாள்ல 2 லட்சத்தை திருப்பி தருவேன். இல்லனா நான் ஜீவா சார பிரிஞ்சு போயிடுறேன். இது சத்தியம். இந்த மாயா இப்படித்தான், யானை போறதெல்லாம் விட்டுருவா, ஊசி போறதுக்கு கணக்கு கேட்பா. அம்மா பூங்குடி, பணத்துக்காக நீ இவ்வளவு கஷ்டப்படணுமா? எவ்வளவுன்னு சொல்லுமா, நான் தரேன். இல்ல சார், அத நானே சம்பாதிச்சு தரேன்னு சவால் விட்டுருக்கேன். நான் பாத்துக்கிறேன் சார். இதுதான் பூங்குடி உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயம். அதெல்லாம் இருக்கட்டும், இங்க நல்ல நல்ல பொம்மைங்களா இருக்கு பாட்டி. கார்ல வைக்கலாம், ஹால்ல வைக்கலாம், பெட்ரூம்ல கூட வைக்கலாம். உங்களுக்கு இதுல எந்த பொம்மை வேணும்னு சொல்லுங்க. என்ன ஒரு வியாபாரியாவே மாறிட்ட? கெட்டிக்காரிதான். நீ எங்க எல்லார விட பெரிய பிசினஸ் மேக்னட் ஆயிடுவ போல இருக்கே. எனக்கு பாராட்டெல்லாம் வேணாம் சார், ஏதாச்சும் பொம்மை வாங்கிக்கோங்க சார். எங்க கிட்ட விக்காம விட மாட்ட போல இருக்கே. வாங்கிக்கமா, பாரு. இந்த பொம்மை எடுத்துக்கிறேன். இது எவ்வளவு? மத்தவங்களுக்கெல்லாம் 180, உங்களுக்குன்னா 200. இது என்னம்மா, தெரிஞ்சவங்களுக்காக ரேட்டை குறைப்பாங்க, நீ என்ன கூட சொல்ற? பணக்காரங்களுக்கு ஒரு மாதிரி, ஏழைங்களுக்கு ஒரு மாதிரி தான் என் வியாபாரம். உன் பாலிசி நல்லதா இருக்கு. சரி, இதை நான் எடுத்துக்கிறேன். இந்தம்மா, இந்த பொம்மையை நான் எடுத்துக்கிறேன். இந்த சரிங்க சார். எவ்வளவுமாச்சு? 400 ரூபாய் சார். இந்தாங்க சார், மீதி பணம். இல்ல வேணாமா, உனக்கு பிடிச்ச ஒரு பொம்மைய நீ வாங்கிக்க. நீயும் எங்க ஃபேமிலி மெம்பர் தானே. சரிங்க பாட்டி, நீங்க என்ன இந்த பக்கம்? ஒரு ஜோசியரை போய் பார்த்துட்டு வரோமா. என்ன சொன்னாரு பாட்டி? புதுசா எதுவும் சொல்லல. என் பேத்தி பக்கத்துல தான் இருக்கா, சீக்கிரமா கிடைச்சிடுவான்னு சொல்றாரு. நிச்சயம் கிடைப்பாங்க பாட்டி. ஆத்மாத்மா தேடிட்டு இருக்கீங்க, கடவுள் நிச்சயமா அந்த வாரிசை கொண்டு வந்து உங்ககிட்ட சேர்ப்பாரு. உன் வாக்கு சீக்கிரமா பலிக்கட்டுமா. ஆமா, கேக்குறேன்னு தப்பா நினைக்காத, நீ அனாவசிய செலவெல்லாம் பண்ண மாட்டியே. உனக்கு ஜீவா அந்த அளவுக்கு என்ன செலவு பண்ணா? அது எனக்காக இல்ல பாட்டி, என் அம்மாக்காக. என்னது, அம்மாவுக்காகவா? ஆமா பாட்டி, என் அம்மா என்ன பார்க்க வந்த இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி கோமாக்கு போயிட்டாங்க. அச்சச்சோ. அதுக்கு ஹாஸ்பிட்டல்ல செலவு பண்ணது ஜீவா சார் தான். என்ன பூங்குடி, இத பத்தி நீ என்கிட்ட எதுவுமே சொல்லலையே. ஜீவா சார் தான் இதை யார்கிட்டயும் சொல்ல வேணான்னு சொன்னாரு. என்ன பொண்ணுமா நீ? சரி சரி, உன் அம்மா ஹாஸ்பிட்டல்ல இருக்கும்போது நான் வந்து பார்க்கலன்னா நல்லா இருக்காது. ஒரு நாள் சொல்லு, நாம 2 பேரும் போய் பார்த்துட்டு வந்துருவோம். சரிங்க பாட்டி. போகும்போது என்கிட்டயும் சொல்லு, நானும் வரேன். கண்டிப்பா சார். எக்ஸ்கியூஸ் மீ, இந்த பொம்மை எவ்வளவு? நீ வியாபாரத்தை பாரு, நாங்க கிளம்புறோம். சார் இந்தாங்க சார். வாங்காம விட மாட்ட போல இருக்கே. வரேன் பூங்குடி. வரம்மா. ரவி, என்னப்பா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி ஆயிட்ட? எனக்கு பூங்கொடியை பார்த்ததும் என் கௌரி ஞாபகம் வந்துருச்சுமா. பூங்கொடி தன் காதலை நிரூபிக்கிறதுக்காக எவ்வளவு தூரம் போராடுறா. இதே மாதிரி தாம்மா கௌரியும் தன் காதலை நிரூபிக்கிறதுக்காக போராடினா.
அத புரிஞ்சுக்கிட்டு அவ குடும்பம் அதை ஏத்துக்கிட்டு இருந்தா இன்னைக்கு இந்த நிலைமை வந்திருக்குமாமா. இப்ப அவளையும் என் பிள்ளையையும் தொலைச்சிட்டு ஊர் ஊரா தெரு தெருவா தேடிக்கிட்டு இருக்கேன். அவங்க எங்க இருக்காங்களோ என்ன செய்யறாங்களோ. வண்டி எடுப்பா. ஜீவா, மணி 11:30 ஆகுது. இன்னும் நீ சாப்பிடாம இருந்தா உன் உடம்பு என்ன ஆகும்? சாப்பிடு ஜீவா. இல்ல, காலையில வேலைக்கு போன பூங்குடி இன்னும் வரல. அவளுக்காக தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். அவ இந்நேரம் சாப்பிட்டுருப்பா ஜீவா. நீ முதல்ல சாப்பிடு. இல்ல நீ பூங்குடி எனக்காக சாப்பிடாம தான் வருவா. என்னமோ ஜீவா, இந்த காலத்துல புருஷன் கூட பொண்டாட்டிக்காக வெயிட் பண்றதில்ல. ஆனா நீ வெயிட் பண்ணிட்டு இருக்க. என்ன காதலோ தெரியல போ. பூங்குடி வா. பூங்குடி உட்கார். என்ன சார், நீங்க இன்னும் தூங்கலையா? எங்க ஜீவா இன்னும் சாப்பிடவே இல்ல. நீ எப்ப வருவேன்னு கடிகாரத்தையும் வாசலையும் மாத்தி மாத்தி பாத்துட்டு இருக்கிறாரு சாரு. ஏன் சார்? அதெல்லாம் ஒண்ணு இல்ல பூங்குடி. அம்மா, நீ சாப்பிட்டியா? இல்ல. அடடடடடா, என்ன ஒரு பொருத்தம் உங்க 2 பேருக்குள்ள. இவங்க 2 பேர் கூட நம்ம இருக்கிறத அத்தகாரி பார்த்தா நாம தொலைஞ்சோம். எஸ்கேப். இவ்ளோ லேட் ஆகுது. எனக்காக ஏன் சார் வெயிட் பண்றீங்க? சாப்பிட்டுருக்க வேண்டியதானே? நீ சாப்பிட்டுருக்க மாட்டேன்னு தெரியும் பூங்குடி. அதான் நானும் சாப்பிடல. அம்மா, என்ன இவ்வளவு லேட்டா வந்திருக்க? ரொம்ப வேலையா? ஆமா சார், கிடைச்ச எல்லா வேலையும் பார்த்தேன் சார். சரி, இன்னைக்கு எவ்வளவு சம்பாதிச்ச? கம்மி தான் சார். ஒரு நாளைக்கு 6666 ரூபாய் சம்பாதிக்கணும்ல சார். ஆனா நான் வெறும் 6010 ரூபாய் தான் சம்பாதிச்சிருக்கேன். இன்னைக்கு கோட்டால 656 ரூபாய் கம்மியா இருக்கு சார். என்ன சொல்ற பூங்குடி? ஹே, இதே நீ இவ்வளவு சோகமா சொல்ற? ஆமா சார், கம்மியா சம்பாதிச்சுட்டு எப்படி சார் சந்தோஷப்பட முடியும்? பூங்குடி, நேத்து நீ சம்பாதிச்சதை விட இன்னைக்கு எத்தனை மடங்கு அதிகமா சம்பாதிச்சிருக்கன்னு தெரியுமா? ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்றவங்க கூட ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்கிறது ரொம்பவே கஷ்டம். ஆனா நீ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சிருக்க. அப்படி பார்த்தா அதிகமா தானே சார் சம்பாதிச்சிருக்கணும். ஆனா நீங்க சொன்ன கணக்கு படி கம்மியா தானே சார் இருக்கு.
அதனால நாளைக்கு இன்னும் அதிகமா சம்பாதிக்கணும்னு எனக்கு தோணுது சார். இதுதான் பூங்குடி, உனக்கும் மத்தவங்களுக்கு இருக்கிற வித்தியாசமே. நம்ம தலையில எழுதுனது இவ்வளவுதான்னு விதி மேல பழிய போட்டு வாடுறவங்களுக்கு மத்தியில தான் நினைச்சதை நீ சாதிக்க முடியும்னு நினைக்கிற பாரு, உண்மையிலே நீ கிரேட் தான். இங்க பாரு, நாளைக்கு இதை விட நீ அதிகமா சம்பாதிப்ப. சரி, முதல்ல நீ சாப்பிடு. ம். ஆமா சார், காலையில இருந்து சாப்பிடல. ரொம்ப பசிக்குது சார். பூங்குடி, சம்பாதிக்கிறது முக்கியம்தான். அதை விட நாம சாப்பிடுறது ரொம்ப முக்கியம். கை கழுவிட்டு வரேன் சார். ஏய், வேணாம் வேணாம், கை கழுவிட்டு வரதுக்கெல்லாம் டைம் ஆயிடும். நானே உனக்கு ஊட்டி விடுறேன். இவ்ளோ பெரிய சவாலை விட்டுட்டு நீ ஜாலியா இருக்கியா? இருடி, இதுக்கும் சேர்த்து உனக்கு அப்படியே வேட்டு வைக்கிறேன். இவள ஐயோ, தூங்குறாங்களே. ஆண்டி ஆண்டி, என்ன தீபி, இந்த நேரத்துல உனக்கு தூக்கம் வரலையா? ஐயோ, கீழே உங்க பையன் அந்த பட்டிக்காட்டு கூட குடும்பம் நடத்திட்டு இருக்கான். அது தெரியாம நீங்க இங்க நிம்மதியா தூங்கிட்டு இருக்கீங்க. எல்லாம் இன்னும் 1 மாசம்தான். அதுக்கப்புறம் அவளை துரத்தி அடிச்சிடலாம். ஐயோ, துரத்திடுவேன் விரட்டிடுவேன்னு வெறும் வாய் வார்த்தையால தான் சொல்லிட்டு இருக்கீங்களே தவிர ஏதாச்சும் யூஸ்ஃபுல்லா பண்றீங்களா? என்ன பண்ணணுங்கிற? ஜீவா அவளோட அம்மாவுக்கு ஹாஸ்பிடல் செலவு பண்றது மட்டும்தான் கணக்கா? இந்த வீட்ல தங்கறதும் திங்கறதும் என்ன காந்தி கணக்கா? ஆமா தீபி, இத நான் யோசிக்கவே இல்ல. ஆமான்னு சொல்லிட்டு இங்கேயே நிக்காதீங்க. போய் இதுக்கும் சேர்த்து அவகிட்ட கணக்கு கேளுங்க. இனி அவளை ஒரு செகண்ட் கூட நிம்மதியாவே விடக்கூடாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு அவளுக்கு அப்படியே டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இனி நான் பாத்துக்கிறேன் தீபி. இந்த மாயாவதி யாருன்னு இப்ப அவளுக்கு காட்டுறேன். ஆடி ஆடி, ஒரு நிமிஷம் இருங்க. ஜீவா பூங்கொடிய பொறுத்த வரைக்கும் நீங்களும் நானும் எதிர்கட்சி தான். அதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க. நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்னம்மா பண்றீங்க? புதுசா சொல்றதுக்கு எதுவும் இல்லடா, எல்லாம் பழைய வண்டவாளம் தான். என்ன ஆண்டி, எதுக்கு இந்த நேரத்துல சத்தம் போட்டுட்டு இருக்கீங்க? நாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது தட்டை தட்டி விடுறாங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சுதான் பண்றாங்களா? நீயே கேளு தீபி. என்னடா சின்ன குழந்தை மாதிரி அவகிட்ட கம்ப்ளைண்ட் பண்ற? தீபிகாவுக்கு என்ன 2 கொம்பா முளைச்சிருக்கு? நான் அவளை பார்த்து பயப்படுறது? இது என் வீடு, இங்க நான் வச்சதுதான் சட்டம். இல்லன்னு இப்ப யார் சொன்னது? அன்னைக்கு இவ 2 லட்சத்தை திருப்பி தரேன்னு சத்தியம் பண்ணி சொன்னப்போ நீயும் தானே கூட இருந்த. ஆமா. இவ அம்மாவுக்கு செலவு பண்ணது மட்டும்தான் காசுன்னா இங்க உட்கார்ந்து சாப்பிடுறது யார் காசு? அதுவும் இந்த வீட்டு காசுதான். என்ன ஆண்டி, சாப்பிடுறதுக்கெல்லாம் போய் கணக்கு பாப்பாங்களா? ஏய், குடிக்கிற தண்ணியில இருந்து சாப்பிடுற சாப்பாடு வரைக்கும் எல்லாமே காசுதான். எப்படி இவ அம்மாவுக்கு செலவு பண்ணது கணக்கோ அதே மாதிரி இவ தங்கறதுக்கும் திங்கறதுக்கும் கணக்கு தான். ஒண்ணு
அதுக்கு சேர்த்து காசு கொடுக்க சொல்லு, இல்ல இவ இங்க சாப்பிட கூடாது. ஜீவா, எதுக்கு இப்ப அவசரப்பட்டு கை கழுவுற? ஃபர்ஸ்ட் 2 பேரும் சாப்பிடுங்க. எதுவா இருந்தாலும் அப்புறம் பேசிக்கலாம். சாப்பிடும்போது வயிறு மட்டும் இல்ல, மனசும் நிறையணும். இல்லனா சாப்பிடவே கூடாது. என்ன ஆண்டி, சாப்பிடுற நேரத்துல எல்லாம் பிரச்சனை பண்ணணுமா? இப்ப பாருங்க, ஜீவா சாப்பிட மாட்டேங்கிறான். நான் ஒண்ணு அவனை சாப்பிட வேணான்னு சொல்லலையே. எனக்கு பசிக்கல சார். எனக்கு எதுவுமே வேண்டாம். நீங்க சாப்பிடுங்க. இல்ல பூங்குடி, உன்ன சொல்றது வேற, என்ன சொல்றது வேற இல்ல. எப்ப குடிக்கிற தண்ணிக்கெல்லாம் கணக்கு பார்க்க ஆரம்பிச்சாங்களோ அப்பவே முடிவு பண்ணிட்டேன். இனி இந்த வீட்ல ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாதுன்னு. இப்பவே கிளம்பு பூங்குடி. என்ன, நாம ஒரு பிளான் பண்ணா இங்க வேற ஒண்ணு நடக்குது. ஐயோ, அவசரப்பட்டு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் அவங்கள பிரிக்கவே முடியாதே. இல்ல சார், நீங்க எப்போ என்ன மனசார மனைவியா ஏத்துக்கிட்டீங்களோ அப்பவே நான் இந்த வீட்டு மருமகளா ஆயிட்டேன். ஒரு மருமகளா எனக்கு கிடைக்க வேண்டிய அன்பும் அரவணைப்பும் இந்த குடும்பத்துல எனக்கு கிடைக்கலனாலும் என்ன நான் மருமகளா தான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். யாராவது தனி கொடுத்தனும் போறேன்னு சொன்னாலும் நான் வேண்டான்னு தான் சொல்லுவேன். அப்படி இருக்கும்போது நான் எப்படி சார் இந்த வீட்டை விட்டு வருவேன்? என்ன நடந்தாலும் நாம இந்த வீட்ல தான் சார் இருக்கணும். பூங்குடி, எங்க அம்மா உன்னை வீட்டை விட்டு துரத்தணும் தான் எவ்வளவு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தெரியும் சார். நாம ஒண்ணு சேரணும்னா பல கஷ்டங்களை தாங்கிதான் ஆகணும்னு குட்டி அம்மாவே வாக்கு சொல்லியிருக்க. நீங்க எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காக நான் ஒரு கஷ்டமா அதை நினைக்கவே இல்லை. ஆனா எக்காரணத்தை கொண்டோ இந்த வீட்டை விட்டு போறதுக்கு நான் ஒத்துக்கவே மாட்டேன். பூங்குடி, ப்ளீஸ் சார். சரி பூங்குடி, இன்னைக்கு நீ சம்பாதிச்ச காசை நான் எடுத்துக்கலாமா? என்ன சார் இதெல்லாம் நீங்க கேட்கணுமா? தாராளமா எடுத்துக்கோங்க சார். தீபிகா, இதுல 6010 ரூபாய் இருக்கு. இது நாங்க 2 பேரும் இந்த வீட்ல தங்க போறதுக்கான வாடகை. இனி ஒவ்வொரு மாசமும் இதே மாதிரி நான் கொடுத்துடுறேன். ஐயோ, என்ன ஜீவா, அம்மா தான் ஏதோ கோவத்துல சொல்றாங்கன்னா பதிலுக்கு நீயும் இப்படி பண்ணணுமா? அவங்க இதை எதனால சொன்னாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனா இனி நான் இந்த வீட்ல பணம் கொடுக்காம பச்சை தண்ணி கூட குடிக்க மாட்டேன். பாப்புங்குடி, என்ன ஆண்டி, நாம ஒண்ணு நினைச்சோம்,
ஆனா வேற ஒண்ணு நடந்துருச்சு. இருந்தாலும் நமக்கு சாதகமா தான் நடந்திருக்கு. ஆனா ஜீவா தான் கோவப்பட்டு சாப்பிடாமலே போயிட்டான். வயிறு வத்துனா புலி கூட புல்ல திங்குமா. இந்த வீராப்பு எத்தனை நாளைக்குன்னு நானும் பார்க்கறேன்.